அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூலும் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி எந்த ரவுண்ட்ஸில் வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நேரம். ஸோ இந்த கவுன்சிலிங் நடக்க போகிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நம்ம எல்லாமே ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி நிறைய பேரண்ட்ஸோட கன்ஃபியூஷனும் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, சார் நான் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதாவது கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா, அதே போல் கோர்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதா. ஸோ இது வந்து பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேரண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் முக்கால்வாசி பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் ஒரு நல்ல கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுத்தா நம்ம லைஃப் பெட்டரா இருக்குமா, இல்லை நல்ல கோர்ஸை வந்து தேர்ந்தெடுத்தா நம்ம லைஃப் பெட்டரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட சஜஷனு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கோர்ஸ்னா என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதே போல் ஒரு கல்லூரினா என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நான் ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது என்னோட தனிப்பட்ட நான் அனலைஸ் பண்ணதை வச்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து நான் உங்களை வந்துட்டு நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணணும், இதை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு சஜஷன் பண்ண விரும்பலை. இது அவங்களோட விருப்பம். எனக்கு தெரிஞ்ச நான் என்னோட 13 வருஷம் இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, நான் அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் பார்த்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன மாதிரியான பெனிஃபிட் சார் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால என்ன மாதிரி சார் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜஸ் அட்வான்டேஜஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணும்போது தரமான கல்லூரி இருக்கு அப்படின்னா, அந்த கல்லூரி வந்து டாப் கல்லூரின்னு இன்னைக்கு எல்லாருமே சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறீங்க. அதே போல் டைரக்டாகவும் நிறைய பேர் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கல்லூரியை டாப் கல்லூரின்னு சொல்றாங்க. இன்னொன்று NIRF ரேங்க்லையும் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கல்லூரி இந்த ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கல்லூரியை பற்றி நீங்கள் பிரைவேட் கல்லூரியும் சரி கவர்மெண்ட் கல்லூரியும் சரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நல்ல கல்லூரியில படிச்சா என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு டாப் கல்லூரி அப்படின்னா அந்த டாப் கல்லூரிக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்ல இருந்தும் சரி, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நல்ல படிக்கிற குழந்தைங்க பூராமே அந்த டாப் கல்லூரி தான் சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த டாப் கல்லூரின்னு பேர் வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப வருஷம் உழைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ரொம்ப வருஷம் உழைச்சிருப்பாங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியானலாம் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமா வந்து நம்ம இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறதே வந்து நல்ல ஒரு வேலையில போய் உட்காரணும். ஓகேங்களா? நல்ல வேலையில உட்காரணும், நல்லா சம்பாதிக்கணும். இவ்வளவுதான் நம்மளோட அல்டிமேட் எய்முங்க. அப்படி இருக்கும்போது நல்ல கல்லூரியில போயிட்டு நம்ம சேர்றோம் அப்படின்னா, அங்க முக்கியத்துவம் எது கொடுப்பாங்கன்னா, அதிகப்படியா நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம த்ரூ அவுட் தமிழ்நாட்டில இருந்து நல்ல படிக்கிற குழந்தைங்க, இல்ல அதர் ஸ்டேட்ல இருந்தா நல்ல படிக்கிற குழந்தைங்க பூரா எல்லாத்தோட சாய்ஸ் எங்க இருக்குன்னா டாப் காலேஜ். அப்ப அந்த காலேஜ்ல நம்மளும் போகும்போது மல்டிபிள் என்விரான்மெண்ட்ல இருந்து இங்க வந்த குழந்தைங்க எல்லாருமே நல்ல படிக்கிற குழந்தைங்கன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓரளவு கொஞ்சம் ஒரு சில குழந்தைங்க வீக்கா இருந்தாலுமே அவங்க பிக்கப் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி ஏன்னா அவங்க தரமான கல்லூரின்னு அந்த குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே அந்த ஒரு சில குறிப்பிட்ட கல்லூரியை நம்ம டாப் கல்லூரின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, ஸ்டூடெண்ட் டீச்சிங் மெத்தடாலஜியும் சரி, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை டீச் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றாங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்களா, என்ன மாதிரி எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க, NIRF ரேங்க் இருக்கா, அட்டானமஸ் இருக்கா, NBA இருக்கா, ஓகேங்களா? இந்த எல்லா அக்ரிடேஷனும் இருந்தாலும் ஸ்டூடெண்டோட அவுட்கம் என்ன, அதாவது ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பண்ணிட்டு வெளியில போற குழந்தைங்களோட அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது எந்த லெவல்ல இருக்கிறாங்க, ஜாப்ல இருக்காங்களா, என்ன மாதிரி ஜாப்ல இருக்கிறாங்க, எவ்வளவு சம்பளத்துல இருக்கிறாங்க. இது எல்லாமே மெயினா வந்துட்டு அவங்க பிளேஸ் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன ஃபாலோ பண்றாங்க. எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு 100% பிளேஸ்மெண்ட்னு சொல்லிடலாம். 100% பிளேஸ்மெண்ட் நம்ம ஈஸியா சொல்றதை மட்டும் இல்லாம அந்த பிளேஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து
ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் வந்து உங்க குழந்தைங்க படிக்க வராங்கன்னா 200% உங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்க குழந்தைங்க இன்ஜினியரிங் வந்து கத்துக்க தான் வரணும். எந்த கல்லூரியில வந்து டாப் கல்லூரியில இன்ஜினியரிங் கத்து கொடுக்குறாங்களோ அந்த கல்லூரிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப நல்ல கல்லூரின்னும் போது நல்ல குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, நல்ல குவாலிட்டியான டீச்சிங் இருக்கும். ஸோ அதனால நல்ல பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்ப அந்த காலேஜ்ல முடிச்சுட்டு வெளியில வந்து நல்ல இண்டஸ்ட்ரியில போகும்போது இந்த கல்லூரியில இருந்து படிச்ச குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குங்கிறது இண்டஸ்ட்ரி பர்சனும் அவங்களும் டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கல்லூரிக்கு நம்ம போனால் நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அவங்க ப்ராப்பரா கைட் பண்றாங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால வாலண்டியராகவே பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் வரும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்மளோட அல்டிமேட் எய்மே நீங்க 200 கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, 100 கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, அல்டிமேட் எய்ம் என்ன? நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? இதை தாண்டி நம்ம வேற எதுவுமே எந்த பேரண்ட்டும் சரி எந்த ஸ்டூடெண்ட்டும் வேற எதுவும் விரும்புறது இல்லைங்க. ஸோ அப்ப நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சார் கத்துக்கணும் அப்படின்னா, நல்ல கல்லூரியில போகும்போது உங்களுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவன் வந்து ஐஐடிஸ்ன்றாங்க, ஸோ என்ஐடிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அங்க பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஸோ அங்க வந்து ஸ்டூடெண்ட் குவாலிட்டியா இருப்பாங்கிறது ஜென்ரலாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த அந்த மாதிரி ஸ்கில் அவங்க ஃபாலோ பண்ணதுனாலதான் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைனும் பண்ணணும். ஸோ அப்போ கல்லூரி வந்துட்டு நல்ல கல்லூரினா ஆல்ரெடி அவங்க ப்ரூவ் பண்ணதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த கல்லூரி போகிறோம். அங்கே கல்லூரி போனதுனால என்ன சார் பெனிஃபிட் இருக்குன்னா, நல்ல ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதே போல் நல்ல ஹை பேக்கேஜில் நம்ம போய் நல்ல பொசிஷனில் வந்து போய் உட்காந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தாலும் நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்கில் எல்லாம் ஆல்ரெடி அங்கே லேர்ன் பண்ண வரதுனால அங்கே ஜாப் கிடைக்கலனாலும் வெளியில் வந்து நம்மளால சர்வே ஆக முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கல்லூரியை சூஸ் பண்ற ஒரு கேட்டகரி. ஓகேங்களா? சரி சார், இப்ப கோர்ஸ் எப்படி சார்னா, கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? இப்ப கல்லூரிக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதே போல கோர்ஸ் சூஸ் பண்றதுனால என்ன சார் பெனிஃபிட்? அதாவது கோர்ஸ் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு கல்லூரியில நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றோம் அப்படின்னா அது வெல் அண்ட் குட். ஓகேங்களா? அதே போல அந்த கோர்ஸ்னால என்ன பெனிஃபிட்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் செக்டரா இருக்கட்டும், ஸோ என்ன ஃபீல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸோ ஒன்ஸ் நீங்க காலேஜ் படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கல்லூரி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒன்ஸ் நீங்க ஒரு 10 to 15 இயர்ஸ் நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்க காலேஜ் வச்சு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்ல டிசைடு ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒழிய, ஸோ அந்த கல்லூரியில சேர்ந்தீங்களா, அதை அங்க வந்து இண்டஸ்ட்ரி பர்சன் வந்து அங்க இந்த காலேஜ் நேமை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. அங்க வந்து அந்த கரெக்டான அங்க என்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்கோ, ஜாப் ஓப்பனிங் இருக்கோ, அதுக்கு மேட்ச் ஆகிற ஸ்கில்லு, அதுக்கு மேட்ச் ஆகிற டிபார்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம இன்டர்வியூக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்ஸ் வந்து காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாலே, அங்க வந்து நீங்க ஜாப் வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னாலே, அங்க இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு போயிருது? முழுக்க முழுக்க வந்துட்டு உங்களோட கோர்ஸுக்கு போயிருது. ஸோ அப்ப நம்ம அந்த கோர்ஸை வந்துட்டு நம்ம தரமான இடத்துல சூஸ் பண்ணா, நம்ம வந்து கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஜாப் தான் உங்களோட ஹை பேக்கேஜ் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா வேர்ல்டுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதான், இவ்வளவுதான் சம்பளம்னு சொல்ல முடியாத ஒரு படிப்பு இருக்குன்னா அது இன்ஜினியரிங் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது சேலரின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்க யூடியூப்ல பாருங்க. ஸோ அதே போல இப்ப 2 கன்ஃபியூஷனும் இருக்கும். சார் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதா, காலேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரதா? ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இப்ப இருக்கிற முக்கியமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஸோ 2க்குமே நம்ம ஈக்குவல் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்ம 2மே நமக்கு வேணும். ஏன் சார் அப்படின்ற, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நல்ல காலேஜ் கிடைக்கல அப்படின்னா கோர்ஸ் நான் ஒரு டயர் 3 காலேஜஸ், டயர் 2 காலேஜஸ் நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 டம்ளர் வந்து பால் மிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப தண்ணி கூட 4 டம்ளர் தண்ணியில 1 டம்ளர் பால் நம்ம மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸோ அந்த பால் என்ன ஆகுது? தண்ணி கூட மிக்ஸ் ஆகி தண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு காட்சி அளிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு இன்னொரு கேட்டகரி. 4 டம்ளர் பால்ல 1 டம்ளர் மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்றேன்னு வைங்க. ஸோ இது என்ன ஆயிருது? இந்த தண்ணியும் பால் மாதிரி நம்மளுக்கு
காட்சி அளிக்கும். ஓகேங்களா? இப்ப 2க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கல்லூரியில போகும்போது நல்ல ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்க கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அங்க பேலன்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களும் ஒரே மாரி நல்ல ஹை பேக்கேஜ் சேலரிக்கு பிளேஸ்மெண்ட்ல போயிருவாங்க. ஸோ ரொம்ப லோ லெவல்ல போனீங்கன்னா, நம்ம குழந்தை நல்லதா இருந்தாலும் ஆல்ரெடி இங்க என்னது? பச்சை தண்ணி மாரி 4 டம்ளர்ல வந்து தண்ணியா இருக்கும்போது, நம்ம குழந்தைங்க என்ன ஆகுது? அந்த தண்ணி மாரி அந்த கலர்ல சேஞ்ச் ஆகுற மாரி நம்ம குழந்தைங்க கீழ போயிருவாங்க. ஸோ அப்ப இந்த 2மே நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா நான் கைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தான் ஒரு என்ன மாரி நீங்க சூஸ் பண்ணணும் கல்லூரிய, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது குடுக்கணும், செகண்ட் வந்துட்டு என்ன மாரி கோர்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது, இண்டிவிஜுவல் கோர்ஸ் பத்தி எந்த கோர்ஸ்ல என்ன மாரி எடுக்கணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் படிக்க வர அத்தனை குழந்தைகளும் என்ன எய்ம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கேட்டகரியில தான் நம்ம ஜாபுக்கு போறோம். ஒண்ணு வந்து கவர்மெண்ட் செக்டார் எய்ம் பண்ணி வரப்போறீங்க. இல்ல அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு எய்ம் பண்ணி வரப்போறீங்க. இல்ல அப்படின்னா ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியருக்கு வரப்போறீங்க. அதாவது கோர் ஜாப் ஓரியன்டடா வரப்போறீங்க. இல்ல அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அதாவது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்இ எம்டெக், அதாவது ஆஃப்டர் பிடெக் அப்புறம் எம்இ எம்டெக் வர போறீங்க. எம்இ எம்டெக் எய்தர் ஐஐடி ஆர் என்ஐடிஸ் இல்லைன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எம்எஸ் அப்ராடு. ஸோ அப்போ அதுக்கு போறதுக்கு என்ன மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நிறைய வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஐஎல்டிஎஸ், டோஃபல், ஜிஆர்இ, ஜிமேட், பிடிஇ, டியூலிங்கோ, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்ராட் ஸ்டடீஸ்க்கு. ஸோ அது ஸ்காலர்ஷிப்போட போகணுன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆண்டர்பிரினர். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கேட்டகரி இதை வச்சு தான் நம்ம லைஃப் டிசைட் பண்ண போறீங்க. நீங்க உள்ள வந்து கண்டிப்பா இந்த 5ல ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு தான் நீங்க போக போறீங்க. ஸோ அது என்னங்கிறத எப்படி நீங்க டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதே போல மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸ் வந்துட்டு சொல்லுங்க. அதே போல இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே கூகுள் ஃபார்ம் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல டவுட் இருக்கு சார், இல்லை அந்த சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், எந்த காலேஜ் எங்க வைக்கணும், ஸோ இந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு கேரண்டியா, ஸோ அதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்கள் கட் ஆஃப் ஒரு 170 கட் ஆஃப் இருக்குன்னா அந்த 170 கட் ஆஃப்க்கு டயர் 1 காலேஜஸ்ல எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், உங்களோட ஓசி கம்யூனிட்டி என்ன மாதிரி இருக்கும், அந்த கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் உங்களுக்கு இந்த கல்லூரியில் கிடைக்குங்கிறத நான் ஒரு பெஸ்ட் ஒரு 5 காலேஜஸ் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதே போல கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பரும் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேண்டி கூகுள் ஃபார்மும் கொடுத்துருக்கிறேன். நீங்க உங்களோட கட் ஆஃப் மார்க் உங்க டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களோட 40 வருஷ கனவை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்ற சொல்லி இந்த நன்றி, வணக்கம்.